அரசியல்லாம் கிடையாது. இந்த லாங்குவேஜ் பற்றி நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல மெசேஜ், அருமையாக இருக்குது படம். ஏடிஎம்கே இருக்கும் போதும் சரி, டிஎம்கே இருக்கும் போதும் சரி, ஆனா பின்னாடி யாரு கீழே நவுத்துறா? ஏன் டெல்லிக்குலாம் அப்பப்போ போயிட்டு வராரு? எந்த விஷயம்? என்ன காசு பரிமாற்றம் பண்ணுது? சீமான் வந்து என்ன இப்போ பெரிய குரல் தந்திருந்தாருல, இப்போ என்ன அந்த குரல் எங்க போயிடுச்சு அவருக்கு? அதான் தமிழ் வாழ்க சொல்றாங்க, அது பிடிச்சிருந்தது. இல்ல அண்ணா கேமியோலாம் நிறைய வருது, அதெல்லாம் சர்ப்ரைஸா கேமியோலாம் வந்துருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா 3 தடவை 4 தடவை கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் தரமான படம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. சூப்பரா இது தப்பா சொல்றாங்க ப்ரோ. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. தமிழ் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற மொழியும் இருக்குது, இந்தியாவில் இருக்கிறதுனால ஹிந்தியும் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லது தானே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருந்துச்சு. நைஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. தூங்கிட்டேன் ப்ரோ. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மொழி போருக்காக ஒரு படம். தமிழ்நாட்டு யார் யார் மொழிப்பட்டு இருக்கணும் கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. பழைய விஷயத்தை மொழிப்பற்றை பற்றி மறுபடியும் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிய வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது இல்லையா தமிழ் மொழி அரசியல், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மொழி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெரிவிச்சதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அது டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ப்ரோ எனக்கு சொல்ல தெரியாது. நல்லா வேலைக்கு வருது ப்ரோ. ஆமா, ஓகே தான் ஜி. பார்க்கலாம் ஒரு இடம். நல்லா இருந்துச்சு. படம் செம்ம சூப்பர். 3 பேர் ஆக்டிங் அருமையா இருந்தது. ஓகே தான் ப்ரோ. ஆனா எனக்கு புரியல. அந்த செகண்ட் இல்ல, அவங்க ஆக்சுவலி என்னன்னா ஹிந்திக்காக ஆப்போசிட்ல வந்து ஹிந்திக்காக இது பண்றானுங்க. இவனுங்க வந்து நம்ம தமிழுக்காக ஆக்சுவலி ஜெயம் ரவி வந்து ஆப்போசிட்டா இருக்காரு, ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஓகே தான், தமிழ் வந்து வாழணும். ஓகே தான் ப்ரோ. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மூவி வந்து ரொம்ப பெட்டரா தான் இருக்கு. அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமா நடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி அவங்களுமே தமிழ் கிடையாது, தெலுங்கு தானே. அவங்களும் இந்த மூவிக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டு அழகா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியல, செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ஓகேவா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா வந்து தமிழ் மொழியை பற்றி அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எவ்வளோலாம் பாடுபட்டாங்க, மொழி இனத்தை வந்து காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள், உயிர் தியாகங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ணு முன்னாடி அப்படி காமிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உண்மையாலுமே வந்து ப்ரௌட் ஆஃப் யூ. நல்லா பாராட்டின அவரை. நல்ல டைரக்டர், நல்ல ஒரு இயக்குனர், எல்லாமே நன்றி. தேங்க்யூ. நல்லா இருக்கு. படம் உண்மையிலே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பும் ஜெய ரவிப்பும் நடிப்பும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய திருப்பியும் தமிழோட பெருமையும் சொல்லனால இன்னும் படம் வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா இப்ப இருக்கிற கருத்தை கரெக்டா பேசியிருக்காங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதுல. ஆமா, இதை பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் பற்றி நிறைய பேசணும். அவரோட தம்பி. படம் உண்மையில சூப்பரா இருந்தது. இப்ப இருக்க ரியாலிட்டியே இப்படிதான் இருக்கு. இன்னும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் தமிழ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எங்கேயோ இருந்து இந்தியை நம்ம கத்துக்கிறது வேஸ்ட் இல்லையா? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. சரிங்க. படத்தை வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது. கண்டென்ட் வைஸ் ஓகே, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்தில். மற்றபடி படத்தில் ரோலெல்லாம் வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதான் சொல்ல, கண்டென்ட் வைஸ் படம் ஓகே. பட் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமானு கேட்டால், என்ஜாய் பண்ணி ஒரு சினிமா ரசிகர்லாம் இருப்பாங்களே, என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு 2.5 மணி நேரத்தை தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கான படம் இது கண்டிப்பாக இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மெசேஜ் வந்து. ஹிந்தி வந்து திணிக்கிறாங்களே இப்போ தமிழ்நாட்டில்.
அதுக்கான இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் படத்தில். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி அதான் ஆக்டிங் வைஸ் ஓகே தான் ப்ரோ. பட்டு படத்துக்கு பண்ண ப்ரொமோஷனு அங்கே கொடுத்தாங்களே, அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரோல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். எழுச்சி மிகுந்த ஒரு பதிவை வந்து கரெக்டான சரியான நேரத்தில் வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வந்து இப்போ வர எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து அது மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க வேண்டியது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து மக்கள் வந்து மறந்துடவே கூடாது. எப்படி ஒரு போராட்டத்தை சந்திச்சு அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கும் போராடி இருக்கிறாங்க. எந்த ஒரு மாநிலமும் தன்னுடைய மொழியை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. தன்னுடைய மொழியை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதன் கலாச்சாரம், பண்பாடு, மக்களுடைய எல்லா வித இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எப்படி ஒரு போராடினது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு தெரியாது. தமிழனுடைய உரிமையை மட்டும் நம்ம வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிறத ஒரு எழுச்சியா இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த படக்குழுவினருக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பர். சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து கருத்து நல்லதா இருந்துச்சு. தமிழுக்கும் ஹிந்திக்கும் வந்து போராட்டம் வந்து நடந்துச்சு இல்லையா, அது நல்லதான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன இந்த படம் ஃபுல்லா ஒரு டிஎம்கே ஒரு படம். எதுக்காக வந்து ஜெயநாயகன் வந்து ரிலீஸ் பண்ணலன்னா இதுக்காக வேண்டிதான். ஏன்னா நம்ம ஆட்சி டிஎம்கேல தான் வந்து இதை வந்து உட்கார இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா இந்த எல்லாரும் அவங்க ஜெயில தான் இருந்தாங்க, அண்ணா எல்லாரும் ஜெயில தான் இருந்தாங்க. ஆனா இது வந்து தமிழன் தான், ஒரு தமிழன் தான் வந்து இவ்வளவு வரைக்கும் வந்து போராடி டெல்லிக்கு போயிட்டு பேசினதே வந்து ஒரு தமிழன் தான். இந்த தமிழனுக்கு நாங்க தமிழனா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு இந்த படம் பாக்குறதுக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இது ஆக்சுவலா வந்து ஏன் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா டிஎம்கே ட்ரைலர்ல வந்து எல்லாமே வந்து சேட்டையை அடிச்சு எல்லாமே வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்களோ, எந்தெந்த இது நல்ல விஷயம் இருக்கு, அது தமிழன் பண்ண ஒரு நல்ல விஷயம். ஆனா என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அது வந்திருக்கும். எதுக்காக வந்து அது வரல, எதுக்காக அது ஸ்டாப் பண்ணாங்க? இப்போ கடைசியில இந்த டிஎம்கே, இந்த அண்ணா, இந்த கலைஞர் இவங்கனாலதான் வந்து இந்த மாதிரி உட்கார வச்சது, இவங்களால இந்த கட்சி இருந்தனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது வந்து அவங்களோட பெருமையை எடுத்து வந்து இந்த படத்துல வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து சூர்யா வந்து நடிச்சிருக்கணும். ஆனா சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரோட ஆக்டிங், அவரோட இது வந்து ஓகே தான். என் ஃப்ரெண்டு வந்தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் வந்து ஒரு சின்ன லேகா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா படம், என்னடா டிக்கெட், அந்த மாதிரி நாங்க வந்து நினைச்சிட்டு இருந்தோமே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் படம் வந்து சொல்றதுக்கு தமிழனுக்கு ஒரு பெருமையா இருக்கு. எங்களுக்கு தமிழனுக்காக இந்த ஒரு படம், சரிங்களா? இந்த தமிழன் அடுத்த வருஷம் 2026 யாரை உட்கார வைக்க போறதா நீங்க பாருங்க. ஏன்னா இதே வந்து ரியாலிட்டி, நான் பேசுறேன். இந்த ரியாலிட்டியில ஏன் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணல, இதுதான் எங்களோட வேதனையா இருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா தெரியுது, லாஸ்ட்ல பார்த்தா தெரியுது ஒரு டிஎம்கேக ஒரு படம் வந்து. இதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லா சீட்டும் வந்து எல்லா தேட்டர்லையும் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து மனசு ஆறல பிரதர். இது வந்து இந்த கதை வந்து எங்களுக்கு வந்து எப்பயுமே தெரியும், நடந்த கதை. இப்போ தேவையா இந்த அரசியல் டைம் வந்து தேவையா? இது தேவையில்லாத கதை இது. ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, ஜனநாயகன் 2026 பிளாஸ்ட் தான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க வந்து பாக்குறீங்க சொல்லுங்க. வருமாலேந்தி வந்து பாக்குறேன். வருமாலேந்தி வந்து என்னது வருமாலேந்தி வந்து பாக்குறீங்களா? ஆமா வரல. இவர் வந்து வேலைக்காக இந்த படம் பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். நல்லா நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் கொஞ்சம் லென்த்தி தான் ப்ரோ, பட் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சுமார் தான் படம். நல்லா சொல்லக்கூடாது. தூங்கிட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து, சரியான தூங்கியாச்சு. ஹிந்தி எதிர்ப்பு அதெல்லாம் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கிறது தான். சரியான ஸ்கிரீன் பிளே, சரியான இது இல்லை, புரியுற மாதிரி இல்லை படம். ரொம்ப சாங்ஸும் பெருசு அளவுக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ஏதோ சுமார் ஏதோ வந்து தமிழுக்காக வந்து பார்த்துட்டு வரலாம். படத்துடைய பேருக்காக வரலாம். பரவாயில்ல. படம் போர் சார். ஹிந்தி பிரச்சனை எடுத்துட்டு இருக்காங்க, தட்ஸ் ஃபைன். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா இஸ் குட். பட் ஓவரால் மூவி மச் பிலோ ஆவரேஜ். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, படம் நல்லா சூப்பரா இருக்குங்க. அதர்வா, சிவா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்ரீடெல்லாவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சதால தமிழ் படத்துல ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அவங்களும் அந்த காலத்துல எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம மொழிக்காகன்னு சொல்லி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த படம். எனக்கும் பிடிச்சிருக்கு. முதல்ல அதர்வாவுடைய ஆக்ஷன் நல்லா இருக்கு.
ஓகே பழசு வந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கு. பயமா இருந்துச்சு கொஞ்சம். உனக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா போச்சு. பசங்கெல்லாம் ரொம்ப என்டர்டெயின்டா ஃபீல் பண்ணாங்க. தேங்க்யூ. செகண்ட் டைம் பார்க்குறேன். இப்போ ஃபேமிலியோட அப்பா அம்மாலாம் போட்டுருக்கேன். பக்கவாக இருக்குது. இந்த ஆடியன்ஸ்க்கும் நல்லா அவங்கள அந்த தமிழ் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம் படம். செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. லவ் போர்ஷன் நல்லா இல்லை, போர் அடிக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே தான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் பொலிட்டிக்கலி அலைண்டாக இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல் தான் ப்ரோ. ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். ஓகே ப்ரோ. அதான் கொஞ்சம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கோர் அந்த கதையோட கோரோட வந்து ஸ்டிக் பண்ணி போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு. ஓகே தான் படம். ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே வந்து ரொமான்ஸு, ஃபன்னு, காமெடி இந்த மாதிரி பண்ணுற சிவகார்த்திகேயன் சார்கிட்ட இவ்வளோ நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்குன்னு இந்த படத்தில் தெரிஞ்சுது. ரொம்ப நம்மளை ஒரு 60 வருஷம் முன்னாடி கொண்டு போன ஒரு கதை மாதிரி தெரிஞ்சாலும் 60 வருஷம் ஆனாலும் இன்னும் நம்ம எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு ரீவைண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நம்ம பாஸ்டன்ஸ்க்கெலாம் போல ப்ரெசன்டென்ஸில் எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். நல்லா இருந்துச்சு படம். எமோஷ்னலா ஒரு இந்தியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சரி தமிழன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ட்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக